வணக்கம். இது சினிமா கதை கேளுங்க. இன்று நாம் கேட்கப் போகும் கதை காதல், மனநிலை பிறழ்வு மற்றும் ஒரு கொடூரமான சதி ஆகியவை அடங்கிய கதை. கலங்கரை விளக்கம். இந்த கதை ஆரம்பிக்கிறது ரவி என்ற ஒரு வழக்கறிஞருடன். அவர் மகாபலிபுரம் செல்கிறார். தன் நண்பன் டாக்டர் கோபாலை பார்க்க. அந்த வழியில் ஒரு பெண் ஒரு விளக்கு தூணின் மேல் ஏறி தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறாள். ரவி அவளை காப்பாற்றுகிறார். ஆனால் அவள் பேசுவது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. அவள், நான் சிவகாமி, நரசிம்ம பல்லவன் என்னை விட்டுட்டான் என்று பேசுகிறாள். ரவி உடனே புரிந்து கொள்கிறான் அவள் மனநிலை சரியில்லை என்று. அவளை அமைதிப்படுத்த, நான் தான் அந்த நரசிம்ம பல்லவன் என்று நடிக்கிறான். அவள் நம்பி அவனுடன் வருகிறாள். பிறகுதான் தெரிகிறது அவள் பெயர் நீலா. அவள் ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். ஒரு விபத்துக்கு பிறகு அவள் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று. ரவி அவளுக்கு சிகிச்சை செய்ய அவளுடைய வீட்டில் தங்குகிறார். அங்கே அவளுடைய மாமா நாகராஜன் ஒரு மோசமான மனிதன். அவனுக்கு ஒரு திட்டம். நீலாவையும் அவளுடைய அப்பாவையும் கொன்றுவிட்டு அவர்களின் சொத்தை கைப்பற்ற வேண்டும் என்று. அதற்காக அவன் தனது காதலி கௌரியையும் அவளுடைய தங்கை மல்லிகாவையும் பயன்படுத்துகிறான். மல்லிகா நீலாவை போலவே இருப்பாள். இந்த சதியில் அவளை பயன்படுத்த திட்டமிடுகிறான். இதற்கிடையில் ரவி மற்றும் நீலா ஒருவரை ஒருவர் காதலிக்க ஆரம்பிக்கிறார்கள். நீலாவும் மெதுவாக குணமடைகிறாள். இது நாகராஜனுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு நாள் அவன் நீலாவை கடத்தி மல்லிகாவை நீலவாக நடிக்க செய்கிறான். ரவி ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்கிறான். ஆனால் புரியவில்லை. ஒரு இரவு நாகராஜன் உண்மையான நீலாவை விளக்கு தூணில் இருந்து தள்ளிவிடுகிறான். அவள் இறந்து விடுகிறாள். அதை தற்கொலை போல் காட்டுகிறான். ரவி மிகவும் துக்கத்தில் ஆழ்கிறான். அதற்கு பிறகு நீலாவின் அப்பாவும் இறந்து விடுகிறார். நாகராஜன் தனது திட்டத்தை நிறைவேற்றுகிறான். காலம் கடக்கிறது. ஒரு நாள் ரவி ஒரு நடன நிகழ்ச்சிக்கு செல்கிறான். அங்கே அவனை அதிர்ச்சியடைய வைக்கும் ஒரு விஷயம் நடக்கிறது. நீலாவை போலவே இருக்கும் ஒரு பெண்ணை பார்க்கிறான். அவள்தான் மல்லிகா. ரவி அவள்தான் நீலா என்று சந்தேகிக்கிறான். மெல்ல மெல்ல உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறான். மல்லிகா இந்த உண்மை காரணமாக பயப்படுகிறாள். ஆனால் ரவி மீது உள்ள பாசத்தால் அவனை திருமணம் செய்ய சம்மதிக்கிறாள். இருவரும் ரகசியமாக திருமணம் செய்கிறார்கள். நாகராஜன் இதை கண்டு கோபப்படுகிறான். ரவி ஒரு திட்டம் போடுகிறான். அவன் பைத்தியமாக நடிக்கிறான். மல்லிகாவை உண்மையை சொல்ல வைக்க அவளை மீண்டும் மகாபலிபுரத்திற்கு அழைத்து செல்கிறான். அங்கே விளக்கு தூணில் அவளை சிக்க வைத்து உண்மையை கேட்கிறான். மல்லிகா இறுதியில் ஒப்புக்கொள்கிறாள். நான் தான் நீலாவாக நடித்தேன் என்று. ஆனால் நீலா எப்படி இருந்தாள் என்று தெரியாது என்று சொல்கிறாள். ரவி நம்பவில்லை. மல்லிகா தற்கொலை செய்ய முயற்சி செய்கிறாள். அந்த நேரத்தில் கௌரி முழு உண்மையை சொல்கிறாள். அதன் பிறகு அவள் விஷம் குடித்து தற்கொலை செய்கிறாள். நாகராஜன் கோபத்தில் அனைவரையும் கொல்ல முயற்சி செய்கிறான். பிறகு அவன்தான் அனைத்து கொலைகளையும் செய்தது என்று ஒப்புக்கொள்கிறான். போலீஸ் அவனை கைது செய்கிறது. அவனுக்கு மரண தண்டனை, மல்லிகாவுக்கு சில மாத சிறை தண்டனை. இறுதியில் அவள் வெளியே வந்த பிறகு ரவி மற்றும் மல்லிகா ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். கலங்கரை விளக்கம். இந்த கதை சொல்லுவது பொய்யான சதி எவ்வளவு நேரம் நடந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளியில் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இப்படிப்பட்ட உணர்ச்சிகரமான கதைகளை கேட்க சினிமா கதை கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.